ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக் ஐடி அகாடமி. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கனெக்டட் லுக்அப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி பார்க்க போறோம். இந்த லுக்அப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து கனெக்டட் அண்ட் அன்கனெக்டட் அப்படின்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செஷன்ல நம்ம வந்து கனெக்டட் லுக்அப் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை லுக்அப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லுக்அப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு ஜாயினர் மாதிரியா தான். நம்ம வந்து ஒரு வேல்யூவை லுக்அப் பண்ணி நம்ம எடுத்துட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸில் ஆதார் நம்பர் அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் இருக்கிற ஆதார் நம்பரும் ஆதார் டீட்டெயில்ஸில் இருக்கிற ஆதார் நம்பரும் மேட்ச் பண்ணி நம்ம அதர் டீட்டெயில்ஸை புல் பண்ணுறோம். நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து புல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக அதை வந்து லுக்அப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸல் சீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வி லுக்அப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து லுக்அப் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் லுக்அப் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறதா லுக்அப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எதுக்காக இந்த லுக்அப் தேவைப்படுது? இது நம்ம வந்து ஜாயினர்லேயே பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஜாயினர் பார்த்தீங்க அப்படின்னா, ஜாயினர் வந்து ஹெட்ரோஜீனியஸ் சோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுவும் இதே மாதிரி தான் நம்ம. ஆனால் ஜாயினரில் நீங்கள் ஜாயின் பண்ணுற ரெண்டு டேபிளும் உங்களுக்கு வந்து சோர்ஸ்லேயே இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளையும் சோர்ஸ் சைட்லேயே இருக்கணும், செகண்ட் டேபிளும் உங்களுக்கு வந்து சோர்ஸ்லேயே இருக்கணும். பட் லுக்கப்ல அந்த லுக்கப் பண்ற டேபிள், ஜாயின் பண்ற டேபிள் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். சோர்ஸ் சைட்ல இருக்கலாம், டார்கெட் சைட்ல இருக்கலாம். இதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் லுக்கப். ஸோ அதனால தான் நம்ம லுக்கப் போறோம். ஸோ இது வந்து கனெக்டடா அன்கனெக்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. கனெக்டட் இருக்கு, அன்கனெக்டட் இருக்கு. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்த செஷன்ல நம்ம வந்து கனெக்டட் லுக்கப் பத்தி பார்க்க போறோம். நம்ம வந்து இதுக்கு அடுத்த செஷன்ல அன்கனெக்டட் லுக்கப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்ப்ளாயிஸ் அப்படின்னு ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். சோர்ஸ் டேபிள் வந்து எம்ப்ளாயிஸ்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் என்னென்ன காலம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஐடி, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம், இந்த மாதிரி நிறைய காலம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம், இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு காலம் வந்து டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடின்னு இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க. எம்ப்ளாயிஸ் டேபிளில் இதான் ஸ்ட்ரக்சர் இருக்கு. பட் எனக்கு டார்கெட்டில் எப்படி லோட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த எம்ப்ளாயி ஐடி, இந்த எம்ப்ளாயிஸ் டீட்டெயிலோட சேர்த்து எனக்கு டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷனும் எனக்கு வரணும். அப்போ நான் எப்படி வந்து லோட் பண்ணுறது? இப்போ நம்ம ஆல்ரெடி ஜாயினர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குலாம் இந்த ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ அதே வந்து நம்ம எடுத்துக்கோங்க. ஸோ எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படிங்கிற நிறைய காலம் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒரு காலம் இருக்குது. நெக்ஸ்ட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஐடின்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், லொக்கேஷன் ஐடி, இந்த மூணு காலமும் எக்ஸ்ட்ராவா இந்த டேபிள் இருக்குது. இந்த டேபிள் என்ன டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயிஸ் அண்டர்ஸ்கோர் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேபிள். இந்த டேபிள், ஸோ இந்த டேபிள் வந்து நீங்க கிரியேட் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து டார்கெட்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கான கிரியேட் டேபிள் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த டேபிள் ஸ்ட்ரக்சர்லாம் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து சோர்ஸ்ல இருந்து எனக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் நேம், லொகேஷன் ஐடி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எனக்கு சோர்ஸ்ல இருந்து எடுக்க முடியாது. ஓகே, இது வந்து சோர்ஸ் குவாலிஃபயர். நம்ம வந்து நார்மலா என்ன பண்ணுவோம், சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுக்க முடியாது. அதனால நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் வந்து ஜாயினரா இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஜாயினர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு இப்போ சேம் ரெண்டுமே ஆறுக்கள் இருந்ததுன்னா, நீங்க ஹோமோஜீனியஸா இருந்ததுன்னா சோர்ஸ் குவாலிஃபயர்லேயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளும் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளும் இப்போ இது வந்து ஃபிளாட் ஃபைல். இப்போ என்ன இருக்கும், இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்கும், டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கும். நான் இதை வந்து உங்களுக்கு வந்து ஜாயினர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே சொல்லியிருக்கிறேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு, லொகேஷன் ஐடி இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும் இதில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் இதில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் ஜாயினர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துட்டு வருவோம். இதே தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஆனா ஜாயினருக்கு பதிலாக நம்ம லுக்கப் பண்ண போறோம். இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளை நான் இங்க எடுக்காம லுக்கப்பா எடுக்க போறேன். ஸோ இங்க நான் கொண்டு வர போறேன். இதுதான் லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் எந்த டேபிள் வந்து லுக்கப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும், அந்த டேபிளுக்கு வந்து நான் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, லுக்கப் டேபிள் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளை வந்து நான் லுக்கப் பண்றேன். ஸோ எந்த டேபிள் லுக்கப் பண்ணணும், ஜாயின் பண்ண போற எந்த டேபிளோ அந்த டேபிள லுக்கப் பண்ணும். டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள வந்து நான் லுக்கப் பண்றேன். லுக்கப் பண்ணியாச்சு. எல்கேபி டிரான்ஸ்ங்கிறது இந்த லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட நேம். அந்த டேபிள்ல என்னென்ன காலம் இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒரு காலம் இருக்கும், டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம்னு ஒரு காலம் இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் மேனேஜர் ஐடி, லொகேஷன் ஐடின்னு இருக்கும். ஸோ நான் லொகேஷன் ஐடி மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இங்க சோர்ஸ்ல இருந்து எனக்கு வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி வருது அப்படின்னா, இந்த எம்ப்ளாயி ஐடி வந்து இந்த சோர்ஸ்ல இருந்து நான் எடுத்து கொடுத்துக்கலாம். எம்ப்ளாயி ஐடி, இந்த ஃபர்ஸ்ட் நேமும் நான் சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம், இந்த லாஸ்ட் நேமும் நான் சோர்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ எது வரைக்கும் நான் சோர்ஸ்ல இருந்து எடுக்க முடியும், சோர்ஸ் குவாலிஃபையர்ல இருந்து அப் டு டிபார்ட்மெண்ட் ஐடி வரைக்கும் நான் எடுத்துக்க முடியும்.
ஆனா எனக்கு டிபார்ட்மெண்ட் நேம் வேணும். அதுக்காக தான் நம்ம வந்து லுக்கப்பே போறோம். இந்த இடத்துல லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டு நம்ம லுக்கப் போறோம். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து லுக்கப் பண்றோம். இதை வந்து இன்புட் போட்டா இங்க வந்து கொடுக்கணும். ஸோ இங்க நம்ம தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஜாயினர் கொடுக்குற மாதிரியே தான் இங்க வந்து லுக்கப் பண்றோம். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல ஏற்கனவே இங்க டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கிறனால இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது இன் அண்டர் ஸ்கோர்னு வராது, டிபார்ட்மெண்ட் ஐடி 1ன்னு வரும். நம்ம வந்து இன் அண்டர் ஸ்கோர் மாத்திக்கிட்டேன். ஏன்னா இது இன்புட் அப்படிங்கறதுனால இன் அண்டர் ஸ்கோர் மாத்திக்கிட்டேன். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும், அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் இந்த எம்ப்ளாயிஸ்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் கண்டிஷன்ல மேட்ச் பண்ணணும். அதான் லுக்கப் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து ஒரு வேல்யூ வந்து 50 அப்படின்னு ஒரு வேல்யூ வருது அப்படின்னா, சப்போஸ் இப்போ 50 அப்படிங்கிறது இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள்ல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டா இருக்குது அப்படின்னா, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டா இருக்குன்னா இங்க இருக்கிற 50யும் இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிற இந்த 50யும் மேட்ச் ஆகிட்டு இந்த ஹெச்ஆர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் நேமை வந்து நம்ம வெளியில எடுக்கிறோம். இந்த டிபார்ட்மெண்ட் நேம் வந்து நம்ம வெளியில எடுக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் ஐடியும் நீங்க வெளியில எடுத்துக்கலாம். ஒரு காலம் மட்டும் மேட்ச் பண்ணிட்டு மல்டிபிள் காலம்ஸ் வந்து மேட்ச் எடுக்க முடியும். உங்களோட கனெக்டட் லுக்கப்ல ஒரு காலம் மட்டும் நம்ம மேட்ச் பண்ணிட்டு எத்தனை காலம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதே அன்கனெக்டடா இருந்ததுன்னா ஒரே ஒரு காலம் மட்டும் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் போட்டு எடுக்க முடியும். அது அடுத்தடுத்த செஷன்ல பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க கேட்கலாம், இதை வந்து நீங்க ஜாயினர்லேயே போட்டிருக்கலாமே, எதுக்கு வந்து நம்ம லுக்கப் போறோம் அப்படின்ட்டு. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ஜாயினர் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 டேபிளுமே எம்ப்ளாயிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து சோர்ஸ் சைடே இருக்கணும். பட் லுக்கப்ல அது எங்க வேணாலும் இருக்கலாம். சோர்ஸ்ல இருக்கலாம், டார்கெட்ல இருக்கலாம், சோர்ஸ் குவாலிஃபைல நீங்க இப்ப எடுத்துட்டு வந்து வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கனெக்டட் லுக்கப். இதை இப்ப நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். ஓகே, இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இந்த மாதிரி நிறைய காலம் இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேணும். அப்போ வந்து நான் லுக்கப் பண்றேன். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 60 அப்படிங்கறது எந்த டேபிள்ல போய் நான் லுக்கப் பண்றேன்? டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல போய் நான் லுக்கப் பண்றேன். இப்போ ஒரு ரெக்கார்டுக்கு பாத்தீங்கன்னா 60 அப்படின்னு வருதுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல வந்து 60 அப்படின்னு பார்த்துட்டு அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டு வரோம். இதுதான் நம்ம லுக்கிங் அப். ஸோ நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை மேட்ச் பண்ணி டிபார்ட்மெண்ட் நேமும் அது எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம எடுத்துட்டு வரோம். இந்த டேபிள் நம்ம லுக்கப் பண்ணி டார்கெட்ல எந்த டேபிள்ல லோட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா T_employees_ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த டேபிள்ல லோட் பண்றோம். ஸோ இந்த டேபிள்ல டார்கெட் டேபிள்ல வந்து நம்ம லோட் பண்றோம். இந்த டேபிள்ல எக்ஸ்ட்ராவா என்ன காலம் இருக்குன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி. இந்த காலம் வரைக்கும் நம்ம சோர்ஸ்ல இருந்து இருக்கிற எல்லா காலம் தான். எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து இந்த 2 காலம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த டேபிளோட கிரியேட் டேபிள் ஸ்ட்ரக்சர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க அதை எடுத்து இதை வந்து சோர்ஸ் டேபிள் 2 டேபிள் ஆல்ரெடி இருக்கும் ஹெச்ஆர் ஸ்கீமால. அப்படி உங்களுக்கு இந்த செட்டப் இல்லை அப்படின்னா நம்மளோட இது ப்ரீவியஸ் செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் வந்து நான் வந்து இந்த செட்டப் எல்லாம் எப்படி நம்ம கிரியேட் பண்றோம்னு இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ்ல சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்து பண்ணிடுங்க. இப்போ இந்த டேபிளுக்கு நம்ம லுக்கப் பண்ணி லோட் பண்ண போறோம். இப்போ நான் வந்து இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து சோர்ஸ்ல நம்ம அந்த 2 டேபிள் இருக்குதான்னு பார்த்துக்கிறோம். எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்கு, டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருக்கு. அதே மாதிரி இந்த டார்கெட்ல நம்ம வந்து இந்த T_employees_department அப்படிங்கிற டேபிள் இருக்கான்னு பார்த்துக்கிறோம். இல்லை அப்படின்னா சோர்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ்ல இம்போர்ட் ஃப்ரம் டேட்டாபேஸ்னு போட்டு இங்க அந்த எம்ப்ளாயிஸ் டேபிளும் லொகேஷன்ஸ் டேபிளும் எடுத்துக்கோங்க. சாரி, எம்ப்ளாயிஸ் டேபிளும் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளும் நீங்க இங்க எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள், டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள், இந்த 2 டேபிளும் நம்ம எடுத்துட்டு வந்துடுறோம். ஆல்ரெடி எனக்கு இருக்கிறதுனால நான் எடுத்துட்டு வரல, நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டார்கெட்ல இந்த இடத்துல போயிட்டு டார்கெட் கனெக்ட் பண்ணுங்க. டார்கெட்டோட கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து கோர் அப்படின்னு போட்டு இந்த T_employees_department டேபிளை நம்ம எடுத்துட்டு வரோம். ஏற்கனவே நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டனால இந்த இடத்துல நான் எடுத்துட்டு வரல, அதனால அதை விட்டுறேன். கனெக்டட் லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மேப்பிங் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த மேப்பிங்க்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ்ல வந்து எனக்கு எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துக்கிறேன். டார்கெட்டுக்கு இந்த T_employees_department டேபிள் எடுத்துக்கிறேன். இந்த டேபிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், லொகேஷன் ஐடி இருக்கு. சோர்ஸ்ல இருந்து எனக்கு எம்ப்ளாய் ஐடியில இருந்து வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வரைக்கும் இருக்கு. பட் டிபார்ட்மெண்ட் நேமும் லொகேஷன் ஐடி வேணும். அதுக்கு தான் நம்ம வந்து லுக்கப் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? லுக்கப் டேபிள் நம்ம எடுத்துட்டு வர போறோம். எதுக்காக? இங்க இந்த சோர்ஸ்ல இருந்து வர்ற டிபார்ட்மெண்ட் ஐடியை பாஸ் பண்ணி நம்ம லுக்கப் பண்ண போறோம். அப்போ இதுதான் வந்து லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க. ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள இங்க வந்து மேப்பிங்ல வந்து ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். நீங்க வந்து எந்த டேபிள லுக்கப் பண்ண போறீங்க? சோர்ஸ் சைட்ல இருக்கிற டேபிள்ஸியா, சோர்ஸ் சைட்ல இருக்கிற டேபிளா, இல்ல பிளாட் ஃபைலா, இல்ல டார்கெட்ல இருக்கிற டேபிளா ஒரு பிளாட் ஃபைலா, எதை வந்து நீங்க லுக்கப் பண்ண போறீங்க? அதுக்கப்புறம் சோர்ஸ் குவாலிஃபைல இருந்து நீங்க எடுத்துட்டு வர போறீங்களா, இல்ல வந்து இம்போர்ட் ஃப்ரம்
ரிலேஷனல் டேபிள் ஆர் ஃபிளாட் ஃபைலா அப்படின்னு கேட்கும். நான் வந்து இப்போ சோர்ஸில் ஏற்கனவே நான் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிள் கொண்டுட்டு வந்ததுனால அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ இன்ஃபர்மேட்டிக்கா வந்து அந்த லுக்கப் டேபிளை கொண்டு வந்துடும். இதனோட நேம் தான் பார்த்தீங்கன்னா எல்கேபி டிரான்ஸ்ன்னு இருக்கும். அதுதான் நான் வந்து அங்கே போட்டிருக்கிறேன், எல்கேபி டிரான்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ லுக்கப் என்ன டேபிள் என்ன பண்ண போகிறோம், லுக்கப் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை நம்ம இங்கிருந்து பாஸ் பண்ண போகிறோம். இந்த காலம்லாம் நம்மளுக்கு வந்து எங்க இருக்கிற காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருக்கிற காலம், இந்த டேபிள் தான் நம்ம வந்து லுக்கப் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், மேனேஜர் ஐடி, லொகேஷன் ஐடி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி மேட்ச் பண்ணிட்டு மற்ற காலம்லாம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்க, ரொம்ப சிம்பிள் தான். கண்டிஷன் போங்க, கண்டிஷன்ல இந்த ஆட் கண்டிஷன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் ஐடி, அவ்வளோதான். நீங்க இதை வந்து இன் அப்படின்னு நம்ம மாத்தினாலும் சரி, நீங்க மாத்திக்கலாம். இதை வந்து இன் அண்டர் ஸ்கோர் அப்படின்னு மாத்துறேன். எதுக்காகனா இது இன்புட் போர்ட் அப்படின்னு நீங்க மாத்தலாம், மாத்தாம விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மேனேஜர் ஐடி நம்மளுக்கு தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தேவையில்லை, நம்மளுக்கு எடுத்துட்டு போக போறதில்ல. அதனால அதை இந்த சிசர் வச்சு நீங்க வந்து கட் பண்ணி விட்டுறலாம், அதாவது ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இங்க வந்து டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு, இந்த லொகேஷன் ஐடி இருக்கு. இப்போ நீங்க ரிட்டர்ன் போர்ட் போடணுங்கிற அவசியம் இல்லை, இதுதான் வந்து ரிட்டர்ன் போர்ட். இந்த ரிட்டர்ன் போர்ட் வந்து நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லை, அன்கனெக்டட் லுக்கப் தான் ரிட்டர்ன் போர்ட் போடுவோம். அது அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து லுக்கப். ஸோ இந்த லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கிற எல்லா காலமும் லுக்கப்ல எனேபிள் ஆயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நீங்க எல்லாமே கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க, ஓகே கொடுங்க, அவ்வளவுதான். கண்டிஷன் மட்டும் மேட்ச் பண்ணிட்டோம். இந்த டிபார்ட்மெண்ட் நேம் எடுத்து இங்க பாஸ் பண்றோம், இந்த லொகேஷன் ஐடி எடுத்து நம்ம அடுத்தது லொகேஷன் ஐடிக்கு பாஸ் பண்றோம். ஸோ அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட்டையும் மேட்ச் ஆகிட்டு டிபார்ட்மெண்ட் நேமும் லொகேஷன் ஐடியும் நம்மளுக்கு வந்து லுக்கப்ல வெளியில வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணி நம்ம ரன் பண்றோம். கனெக்டட் லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு ஒரு செஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மற்ற செஷனுக்கும் இந்த செஷனுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, மற்ற செஷன்ல சோர்ஸுக்கு சோர்ஸ் கனெக்ஷன் செக் பண்ணுவோம், டார்கெட்ல டார்கெட் கனெக்ஷன் செக் பண்ணுவோம். கண்டிப்பா இது வந்து டார்கெட் மேப் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து ட்ரங்கேட் டார்கெட் டேபிள் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விடுவோம். ஏன்னா அப்படின்னா இது வந்து நமக்கு இங்க வந்து ஒரு ட்ரங்கேட் பண்ணி லோட் பண்றோம். நமக்கு வந்து டேபிள் வந்து இன்க்ரிமெண்டலா வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ட்ரங்கேட் லோட் பண்ணி பண்றோம். பட் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எல்கேபி டிரான்ஸ் அப்படின்னு இருக்கும். எக்ஸ்ட்ராவா நம்ம லுக்கப்புக்கும் கனெக்ஷனை டிஃபைன் பண்ணணும். இதை பண்ணாம விட்டுட்டீங்கன்னா செஷன் ஃபெயில் ஆயிடும். கண்டிப்பா இதை பாத்துக்கோங்க. லுக்கப் கனெக்ஷன் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல பை டிஃபால்ட்டா டாலர் சோர்ஸ்னு அது பேராமீட்டரைஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பேராமீட்டரைஸ்ட் பண்ணல. இந்த பேராமீட்டரைஸ்ட் கனெக்ஷன் வந்து அடுத்தடுத்த செஷன்ல பார்க்கலாம். பட் இப்போ வந்து டாலர் சோர்ஸ் அப்படிங்கறனால இந்த யூஸ் ஆப்ஜெக்ட்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த நம்ம ஆரக்கிள் எஸ்ஆர்சின்னு ஒரு சோர்ஸ் கனெக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கிறோம்ல, அந்த சோர்ஸ் கனெக்ஷனை நம்ம வந்து கொடுத்து இதையும் நம்ம வந்து இந்த எல்கேபி டிரான்ஸ்ங்கிறது டிபார்ட்மெண்ட் ஸ்டேபிள் தான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டேபிளும் நம்ம சோர்ஸ் கனெக்ஷன்ல இருக்கிறதுனால அந்த கனெக்ஷனும் கொடுத்துடணும். இது கொடுக்க மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா செஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே லாக்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபெயில் ஆகும். அப்படி ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நீங்க செஷன் கனெக்ஷன் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். கனெக்ஷனை செக் பண்ணுங்க. சோர்ஸ் பாயிண்ட் பண்ணணும், டார்கெட் பாயிண்ட் பண்ணணும். லுக்கப் வந்து எந்த இடத்துல நம்ம லுக்கப் பண்றோமோ சோர்ஸோ டார்கெட்டோ அது கரெக்டா பாயிண்ட் பண்ணணும். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுங்க. இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா செஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு. 107 ரெக்கார்ட் லோட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு போய் டார்கெட்டை பார்க்க போறோம். டார்கெட் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஐடிக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் நேமும் லொகேஷன் ஐடியும் கரெக்டா லுக்கப் ஆகி கரெக்டா லோட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம இதுக்கு அடுத்த செஷன்ல எப்படி வந்து 3 டேபிள் 4 டேபிள் இந்த மாதிரி எப்படி கனெக்ட் பண்றது, டிஃப்ரெண்ட் டேபிள்ஸை வந்து எப்படி லுக்கப் பண்றது, டார்கெட் சைடை வந்து எப்படி லுக்கப் பண்றது அப்படிங்கிறத அடுத்தடுத்த செஷன்ல கண்டிப்பா பார்க்கலாம். இது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தடுத்த செஷன்ல நான் இன்ஃபர்மேட்டிக்கா PLSQL பத்தி நிறைய செஷன் போடுறேன். கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.